ஆட்சியை சார்ந்த ஒருவர் நேற்று பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார் தெரியுமா? இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் என்ன பேசுறாருன்னா, இந்த ஆம்பூர் கஸ்பா ஒரு முட்டுச்சந்தை பகுதியில், என்ன சந்தை? முட்டுச்சந்தை பகுதியில் ஒரு எம்எல்ஏ ஆஃபீஸ் கட்டிக்கிறாங்க. அது ஃபாரஸ்ட் இடம். நல்லா புரிஞ்சுங்க. என்ன சொல்கிறாரு? ஃபாரஸ்ட் இடம், அனுமதியே வாங்கலை, இவங்க அதிகாரம் வச்சு கட்டி போட்டாங்க. அதுக்கு 85 லட்சம்னு ஒரு நிருபர் சொல்கிறாராம். இது ஏன் இங்கே பேசுகிறேன்னா, நிருபர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க, அதனால் அவங்க யாருன்னு எனக்கு சொல்லும், அதனால் பேசுகிறேன் சொன்னார். 19 சொல்கிறார். ஆதாரம் இல்லாமல் பேசுகிறார். ஒரு வழக்கறிஞர் கேஸ் போடு, ஆட்சியில் கேளு, துறை அதிகாரிகள் பதில் சொல்றதுக்கு தயாராக இருக்கிறார்கள். அது யாரா என்னடான்னு கூட தெரியாத நிருபர் மேல பழி போடுறார். நிருபர்கள் சொல்றார்கள் 85 லட்சம்ன்றாங்க, 1 கோடிக்கு மேலன்னு சொல்றாங்க, இது எவ்வளோ கமிஷன் அடிச்சுக்கிறாங்கன்னு பேசுகிறார். அவருக்கு சொல்றேன், நீ ஒரு வழக்கறிஞர் என்ற, நான் படித்த பொறியாளர் என்ற, நான் சொல்றேன் நான் பியூசி படித்தவன் தான், நான் படிக்காதவன்னே வச்சுக்கோ. நான் சொல்கிறேன், நீ வழக்க போடு, நாங்கள் சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். நிரபராதி நேர்மையானவர்கள் என்பதை நிரூபிக்க தயாராக இருக்கின்றோம். அதை விட்டுட்டு முட்டுச்சந்தில் கட்டிக்கிறேன்னு பேசினார். அதுக்கு பதில் யார் கொடுக்குறாங்க தெரியுமா? நான் அதுக்கு பதில் நேற்றே வலைதளத்தில் கொடுத்துருப்பேன். அது யாருக்கு பதில் கொடுக்க முடியும்? அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும். எந்த நாதாரிக்கெல்லாம் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதுக்கு கொடுக்குறார். ஒரு நிருபர் கேட்கிறார், நான் கேட்கல, நிருபர்னு சொன்ன ஒரு நிருபர் கேட்கிறார், மச்சான் இப்படியே தான் கேட்குறாரு. என்னன்னு கேட்குறாரு? அந்த எங்கே பாது அந்த வந்ததை கொஞ்சம் எடுத்து கொடு. ஒரு நிருபர் கேட்குறார். நான் ஆதாரத்தோட சொல்கிறேன், உன்ன மாதிரி பொதுவா மொட்டியா சொல்லலை. என்ன சொல்றாருன்னா, எடுப்பேன். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அவர் சொன்னதை இப்போ சொல்றேன், அப்படியே வரப்போகுது. அப்படிப்பட்டவர் இந்த உனக்கு கணக்கு சொன்ன ரிப்போர்ட்டர் யாருன்னு சொல்லிடு மச்சான். எப்படி சொல்றாரு? உனக்கு கணக்கு சொன்ன ரிப்போர்ட்டர் யாருன்னு சொல்லிடு மச்சான். எல்லோரும் என்ன கேட்குறாங்க? அந்த நிருபரை கேட்குறாங்களாம், யாருன்னு. புரியுதுங்களா? கேட்குறாங்க, நீ எம்எல்ஏ ஆகிட்டா சந்து பொந்தில் இருக்கிற கஸ்பாவிற்கு எதுவுமே செய்ய மாட்டீங்களா? எப்படியா? நீ ஒருவேளை நீ எம்எல்ஏ ஆகிட்டா கஸ்பாவில் இருக்கிற சந்து பொந்துக்கு எதுவுமே செய்ய மாட்டியா? ஆம்பூர் தொகுதிக்கு வந்த காலேஜை வேலூர் மாவட்டம் அகரத்துக்கு கொண்டு செல்லும் போது உங்க ஆட்சியில் ஆம்பூருக்கு வந்த காலேஜை அகரத்தில் எடுத்து போய் கட்டும் போது பேசாமல் இருந்த மர்மம் என்ன மச்சான்னு கேட்கிறார். யார் கேட்கிறாரு? ஒரு நிருபர் கேட்கிறார். நிருபர் மேல பொய்யா சொல்றிய? இங்க வந்திருக்கிறாங்க நிருபர்கள். இவர்கள் அடிக்கடி அந்த கட்டிடத்தை பார்த்தவர்கள், என்னிடத்திலே கேள்வி கேட்டவர்கள். இவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டணுமா, இவ்வளவு கம்பி தேவையா என்று கேட்டவர்கள். நான் சொல்லுகின்றேன், நீ தைரியமாக, நாங்கள் முறைப்படி, அரசு விதிமுறைப்படி, சட்டத்தின்படி கட்டப்பட்டுள்ளது என்பதை நிரூபிக்க தயாராக இருக்கின்றோம். உன்னால் முடியுமா? ஒன்று சொல்றேன் தம்பி, இந்த ஊர்ல பிறந்தவன் நீ, அதனால தான் இங்க பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். ஒரு கிராம சபா நடந்தது இந்த ஊர்ல. அந்த கிராம சபை வந்த மக்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். என் ஊர்ல, யார் ஊர்ல? என் ஊர்ல ஒரு புதுமனைக்கு இது, அதுக்கு ஒரு டேங்க் கட்டி கொடுன்னு கோரிக்கை வச்சது யாருன்னா, இதை பேசினா இருப்பாரு அந்த பொறியாளர் தான். கிராம சபையில் என்ன கேட்டார்? அவர் அதிமுக இருந்தாலும் நான் பதில் சொன்னேன், நீ 10 ஆண்டு கால ஆட்சியில் இந்த ஊருக்கு ஒரு டேங்க் கட்ட வைக்கலை. நான் அடுத்த கிராம சபாவிற்குள்
பூமி பூஜை போடுகிறேன், நீங்கள் வாருங்கள் என்று அழைத்தேன். நாங்கள் அழைத்தோம், வருவதற்கு உனக்கு மனதில்லை என்று கட்டி முடித்திருக்கிறோம். புதன் வியாழக்கிழமையில் அதை திறக்க போகிறோம் என்பதை 25 லட்சத்தில் கட்டி முடித்திருக்கிறோம்.